அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பிறக்கிற குழந்தை ஆணா, பெண்ணா, திருநங்கையா அல்லது இரட்டை குழந்தையா என அறிய திருமூலர் திருமந்திரத்தில் கூறியதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருமந்திரம் பாடலில் குழவியும் ஆணாம் வளர்த்தது ஆகில், குழவியும் பெண்ணாம் இடத்தது ஆகில், குழவியும் இரண்டாம் அபானன் எதிர்க்கில், குழவி அழியாகும் கொண்ட கால் ஒக்கிலே. இந்த பாடலின் பொருள் என்னவென்றால், உடல் உறவில் இணைகின்ற ஆணுக்கு வலது நாசியில் சுவாசம் நடந்தால் ஆண் குழந்தை தோன்றும். சுவாசம் இடது நாசியில் நடந்தால் பெண் குழந்தை தோன்றும். சுவாசம் சுழுமுனையில், அதாவது இரண்டு நாசிகள் வழியே நடந்தால் குழந்தை திருநங்கை தோன்றும். வலது அல்லது இடது நாசியில் சுவாசம் நடந்து அப்போது அபானன் என்ற வாயு எதிர்க்குமானால் இரட்டை குழந்தை தோன்றும். இந்த அபானன் வாயு கீழ் நோக்கி செல்லும். தொப்புளிலிருந்து மற்றும் ஆசனவாயை போன்ற இடங்களில் உள்ள வாயுவிற்கு அபானன் என்று பெயர். பிறப்பு உறுப்புகளில் இவ்வாயு இருக்கும். நம் உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு இந்த வாயுதான் காரணமாக உள்ளது. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய அடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.